சரி, விஜய்க்கு கூட்டணி அமையவில்லை. ஆட்சியில பங்கு கொடுக்கிற சார் கூட்டணி யார்? கூட்டணி தூய்மையான கட்சி யார் இருக்கிறா? எல்லாம் ஃப்ராடு, தெரியுதா? அதனால் கூட்டணி அமைஞ்சா பரவாயில்ல, அவன் அமையாட்டி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. கூட்டணி அமைஞ்சுனா இப்போ காங்கிரஸ் வந்தால் வரட்டும்னு நினச்சாரு, அதுதானே அவர் நினச்சாரு. அது வரல. வராமல் போனதுக்கு என்ன காரணம்? தலைமையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற தலைமை வந்து கூட்டணி இவரோட தான் வைக்கணும்னு நினச்சது. ஆனால் இங்கே இருக்கிற சில பேர், சிதம்பரம், இப்போ செல்வ பிறந்தக, மற்ற இவங்க மாதிரி இருக்கவங்க ஏற்கனவே கொட்டை தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, இவங்க வந்து மேலேயே திமுகவோடையே தொத்திக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு எதாவது பதவி கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படி அவங்க வரலன்னா மூப்பனார் உடைச்ச மாதிரி நம்மளும் உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உடைக்கிற அளவுக்கு இவங்க போட்டாங்க. அப்போ தான் டெல்லி பார்த்தது, இவங்க உடைச்சி இவங்க போய் பதவிக்கு அங்கேருந்து போகிறத விட நாமளே உள்ளே இந்த தடவை இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க விரும்பி ஒத்துக்கிட்ட கூட்டணி அல்ல அது. ஆனால் இவங்களால் இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இவங்க எண்ணத்தில் மண் போட்டாங்க. அதோடு வந்த இப்போ ராஜ்யசபா சீட்டையும் அறிமுகம் இல்லாத, பாப்புலாரிட்டி இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இங்கே இருக்கிற முக்கியமஸ்தர்கள்னு சுற்றிட்டு இருந்தாங்களோ ஒரு 10 பேர், இவங்களுக்கெல்லாம் அவங்க ராமத்தை போட்டாங்க, தீர்ந்து போச்சு. இதோடு மட்டுமல்ல, இனிமேலும் அவங்க சண்டை போடுறது என்னன்னா, இவங்கெல்லாம் இத்தனை வருஷமாக வந்து கட்சியை பயன்படுத்தினாலே தவிர கட்சி வளர்க்கலை. அதனால் இனிமேல் கீழ்த்தளம் வரைக்கும் போய் நம்ம கட்சியை வளர்க்குறவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து அந்த கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போயே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கூட எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், உங்கள் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இது உங்களை பற்றி தெளிவாக டெல்லி புரிஞ்சுக்கிச்சு. அதனால் உங்கள் கதை இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் புதுசாக வர்றவங்களுக்கு தான் காங்கிரஸ் கொடுக்கும். அதுதான் உண்மையான நிலைமை.